Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 18. தலையில் கட்டுக்கொடுமியும், நெற்றியில் பயங்கர குங்குமமும், கழுத்தில் மாலையும், கையில் வேப்பிலையுமாக சில பேரை சந்துரு அழைத்து வரப்போகிறான் என்றுதான் மாதவன் எதிர்பார்த்திருந்தான். ஆகவே வந்தவர்களை கண்டதும் அவனால் நம்ப முடியவில்லை. சந்துரு அவர்களை ஆஃபீஸுக்கு அழைத்து வந்திருந்ததால் காஃபி சாப்பிடலாம் வாருங்கள் என்று கேன்டீனுக்கு கூப்பிட்டு கொண்டு போனான். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டார்கள். அப்போதுதான் மாதவன் அவர்களை ஆராய்ந்தான். அவர்களை பற்றி தெரிந்து கொண்டான். மொத்தம் 5 பேர் இருந்தார்கள். 30 to 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஒருவர் தான் அசல் சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவமனையில் கௌரவ ஆலோசகராக இருக்கும் டாக்டர். மற்றவர்கள் ஏஜிஎஸ் அலுவலகத்திலும் மத்திய பிடபிள்யூடியிலும் ஐசிஎஃப்லும் வேலை பார்ப்பவர்கள். எவர் முகத்திலும் கடுமையோ கொடுமையோ தென்பட காணும். சிரித்து பேசினார்கள். ஆவிகள் உலவக்கூடிய இடத்துக்கு போனால் மட்டுமே தங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் என்றார்கள். இந்த தன்மை காரணமாக பல இடங்களில் 5 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்துவதாக சொன்னார்கள். மாதவனின் வீட்டில் என்ன மாதிரியான கோளாறு என்பதை பற்றி சந்துரு அவர்களிடம் சொல்லவில்லை. இப்போது காஃபி சாப்பிடுகையில் மாதவன் அப்பா இறந்து போனது முதல் என்று ஆரம்பித்ததும் சைக்காட்ரிஸ்ட் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார். நாங்களாவே தெரிஞ்சுக்கலாம், எங்கள் ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கு எங்கள் மீதும் நம்பிக்கை பிறக்கும் என்றார். மாதவன் தன் விலாசத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அங்கே வரும்படி கேட்டுக்கொண்டார். இருட்டிய பிறகு வருவதாக புன்சிரிப்புடன் தெரிவித்தார் சைக்காட்ரிஸ்ட். நன்றி சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்தான். ஆனால் சனிக்கிழமை அன்று மறுநாள் அவர்கள் வரப்போகிறார்கள் என்று சகோதரர்களிடம் சொன்னபோது அவர்கள் சிறிது கூட உற்சாகம் காட்டவில்லை. மாறாக இதெல்லாம் எதுக்கு என்று எதிர்த்தார்கள். எப்பேர் விட்ட மங்களாது, இதை பற்றி எல்லாரும் மட்டமாக நினைக்க முடியாயிரும் என்றான் ஒருவன். நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நல்ல கதி அடையாமல் பேய் பிசாச அலைகிறார்கள் என்றால் எவ்வளவு அவமானம் என்றான் இன்னொருவன். அவமானம் தான். பேய் பிசாசு அது இதுன்னு புரளிகள் கிளம்புனா நாளைக்கு நம்ம வீட்டோட யார் சம்மந்தம் வச்சுக்கொள்வாங்க என்று மூத்த மருமகள் மூக்கை சிந்தினாள். கல்யாணத்துக்கு பெண் ஒருத்தி இருப்பதால் அவள் கவலையெல்லாம் அதை பற்றியே இருந்தது. ஓரகத்திகளின் எதிர்ப்பை கேட்ட பின்னர் கல்பனா கூட மாதவனின் கட்சியிலிருந்து விலகிவிட்டாள். நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமே, உங்களுக்கு ஏன் இந்த வம்பெல்லாம் என்று சொல்லி பார்த்தாள். மாதவன் கேட்கவில்லை, பிடிவாதமாக இருந்தான். இப்போதான் இதை தடுக்க நாம் ஏதாவது செய்தாகணும், இல்லாவிட்டால் விபரீதமாகிடும். அக்கம் பக்கத்தில் உள்ள குடிசைக்காரர்கள் நம்மை அடித்து கொன்னுடுவாங்க என்றான். அவன் குரலில் இருந்த தீவிரத்தை கண்டதும் எல்லாரும் தணிந்து விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர்கள் ஒரு டாக்ஸியில் வந்தார்கள். கையில் ஒரு டேப் ரெக்கார்டர் மட்டுமே இருந்தது. அவர்களுக்கு துணையாக சந்துருவும் வந்திருந்தான். வரவேற்பறையில் உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு விட்டு சில நிமிடங்கள் ஊர்வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். இருட்டி விட்டது. புறப்படலாம் என்று சைக்காட்ரிஸ்ட் சொல்ல மற்றவர்கள் எழுந்து கொண்டார்கள். மாதவனுக்கு புரியவில்லை. இங்கேயே உட்கார்ந்து ஏதோ செய்ய போகிறார்கள் என்று தான் அவன் நினைத்திருந்தான். எங்கே போகணும் என்றான் திகைப்புடன். பங்களா மொத்தத்தையும் ஒவ்வொரு இடமா பார்க்கணும் என்றார் அவர். பெரிய தலைவர்கள் வரும்போது ஜனங்கள் அலைமோதாமல் இருப்பதற்காக போலீஸ்காரர்கள் வேலி கட்டுவார்களே, அதுபோல் அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் கோத்து கொண்டு நடந்தார்கள். சமையல் கட்டுக்கு சென்றார்கள். சில நிமிடம் நின்றார்கள். இதே இல்லை என்று சொல்லிக் கொண்டார்கள். பிறகு நடந்தவர்கள் வெராந்தாவுக்கு சென்றார்கள். பிறகு அங்கிருந்து மொட்டை மாடிக்கு சென்றார்கள். பிள்ளைகள் மருமர்களின் அறைக்கு சென்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் சென்று கண்ணை மூடிக்கொண்டு சில நிமிடம் நின்று இது இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அங்கெல்லாம் எவ்வித உணர்வு அலையும் அவர்கள் உள்ளத்தில் தாக்கவில்லை என்பதை ஊகித்து கொண்டான் மாதவன். அவனுடைய சகோதரர்களும் இப்போது கோபம் குறைந்து ஒரு வகை ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. அவர்களும் அவன் பின்னால் வரலாறார்கள். கடைசியில் அவர்களுடைய தந்தையின் அறையை அடைந்தார்கள். அறை வாசல் படியில் கால் வைத்ததுமே அவர்கள் திக்கென்று நிற்பதையும் அவர்கள் தேகம் சட்டென்று விரைத்துக் கொள்வதையும் மாதவன் கண்டான். ஒரு வினாடி மௌனத்துக்கு பின் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இதுதான் என்றார் சைக்காட்ரிஸ்ட். எஸ் என்றார் அடுத்தவர். ஆமாம் இங்கே தான் என்றார் 3ஆம் அவர். நிச்சயமா என்றார்கள் 4ஆம் அவரும் 5ஆம் அவரும். அவர்கள் எல்லாருடைய குரலிலும் பரபரப்பு தென்பட்டது. சுப்புராமன் இறந்த பின் கொஞ்ச நாள் வரை அவர் அந்த அறையை எப்படி வைத்திருந்தாரோ அப்படியே வைத்திருந்தார்கள். பிறகு அவரவர் இஷ்டப்படி வேண்டாத பொருட்களை அங்கே கொண்டு வந்து போட்டார்கள். சில பொருட்கள் எடுத்துச் சென்றார்கள். மொத்தத்தில் அது சுப்ராமின் அறை என்று சொல்லும்படி எதுவும் அங்கே இருக்கவில்லை. சரி, நாம் உட்காரலாம் என்றார் சைக்காட்ரிஸ்ட். பிறகு மாதவனையும் அவனுடைய சகோதரர்களையும் பார்த்து, நீங்கள் வெளியில் இருக்கலாம், பக்கத்தில் எங்கேயும் விளக்கு எறியாமல் அணைச்சி வைங்க
என்றார். எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டன. வெளியே இருந்து கண்ணாடி ஜன்னல்கள் வழியே சிறு வெளிச்சம் மட்டுமே வந்தது. இருட்டாக இல்லாமல் முக்கால் இருட்டாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் போலும். ஜன்னல் வெளிச்சத்தை அடைக்கும்படி சொல்லவில்லை. உட்காரலாம் என்று சைக்காட்ரிஸ்ட் சொன்னதும் அவர்கள் வட்டமாக தரையில் உட்கார்ந்து கொண்டார்கள். குழந்தைகள் விளையாட்டு போல ஒருவர் மற்றவரின் கையை பிடித்து கொண்டார்கள். டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். நாங்கள் பேசிக்கொள்வது என்னவென்று எங்களுக்கே தெரியாது, பிற்பாடு ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. ஆகவே டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அது சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பதை மட்டும் நடுநடுவே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மாதவனிடம் சொன்னார் சைக்காட்ரிஸ்ட். அரைவாசல் படிக்கு வெளிப்புறத்தில் அவர்கள் நின்று கொண்டார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கு அவர்களிடமிருந்து ஒரு பேச்சும் வரவில்லை. அந்த இருட்டும் நிசப்தமும் வெளியே காத்திருந்தவர்களின் மனத்தை என்னவோ செய்தன. உட்கார்ந்திருந்தவர்களுடைய மூச்சு காற்று மட்டும் சீராக கேட்டது. இந்த மாதிரியான கெட்ட காரியங்களின் போது அங்கே இருக்க வேண்டாம் என்று தீர்மானித்து எல்லா பெண்களும் தங்கள் குழந்தைகளுடன் வேறு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தார்கள். ஆகவே சத்தம் போடக்கூடிய எதுவும் அந்த பங்களாவில் அப்போது இல்லை. உட்கார்ந்திருந்தவர்கள் ஒருவர் தொண்டையை செருமிக் கொண்டபோது அதுவே பெரும் சத்தமாக எதிரொலித்தது. இனிமேலும் இந்த மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என்று மாதவன் நினைத்தபோது ஒரு குரல் கேட்டது. எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி பேசலானார்கள். ஒருவர் கையை மற்றவர் கோத்து கொண்டிருப்பதும் கண்களை மூடிக்கொண்டிருப்பதும் மட்டுமே மாதவனுக்கு தெரிந்தது. அவர்களுடைய முகமோ வாயோ அசைவோ தெரியவில்லை. ஆகவே யார் எதை சொல்லுகிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. கனவில் பேசுகிறவர்கள் மாதிரி விட்டு விட்டு பேச்சு வழிபட்டது. ஆமாம், ஒரு பெரியவர், ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கும், தெரிகிறாரு, கட்டில் உட்கார்ந்துருக்காரு. நோயாளி மாதிரி தோன்றுறது. அவர் முகத்தை நான் இதற்கு முன் பார்த்தது கிடையாது, அடையாளம் தெரியல. எனக்கு அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிகிறது, இவர் தொழிலதிபர், ஒரு விழாவில் நான் பார்த்துருக்கேன். பெஞ்ச் மாதிரி ஒன்று. இல்லை, அது கட்டில் படுக்க, அதில் அவர் உட்காந்துருக்காரு, இருமுறாரு, மார்பை பிடிச்சிக்கிறாரு. முகம் ரொம்ப வேதனையாக இருக்குது. யாரையோ கூப்பிட முடியலாரு. யாராவது வர்ற மாதிரி தெரியுதா? ஒருவரையும் காணுமே. ரொம்ப வேதனைப்படுறாரு. கட்டிலிருந்து இறங்கி நகர்றாரு. வாசலுக்கா? மேஜையை நோக்கி போக முடியல, தவிக்கிறாரு. ஒவ்வொரு அங்குலமாக தவழறாரு. திடீரென்று அவர்களுடைய பேச்சு நின்றது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருந்த காட்சிகள் தடைப்பட்டது போலும். மனத்தின் வலுவுக்கும் பலவீனத்துக்கும் ஏற்ற வகையில் காட்சிகள் தெளிவாகவோ மங்களாகவோ புலப்படுகின்றன என்று மாதவன் ஊகித்து கொண்டான். வாசல் பக்கம் நிழலாடுது. யாரோ வர்றாங்க. அதை ஊன்றி கவனிப்போம், அது முக்கியம். யார் வர்றது? அது பெரிய ஆளாக தோன்றலையே, சின்ன உருவம். குழந்த. ஆமாம், குழந்தை தான். பெரியவரை வேடிக்கை பார்த்துட்டு நிற்குது. கையை நட்டுது. உள்ளே வருதா இல்லை வாசலே நிற்கிறதா? உள்ளே வர்ற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், வருது. மேஜையிடம் போடுகிறது. அவர்கள் எல்லாருக்கும் எல்லா காட்சிகளும் ஒரே மாதிரி தெரியவில்லை என்று மாதவனுக்கு புரிந்தது. அவரவர்களின் சைக்கிக் வலிமையை பொறுத்து கொஞ்சம் தெரிகிறது, அதிகம் தெரிகிறது. எதுவுமே தெரியவில்லை. ஒருவருக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லி இட்டு நிரப்பிக்கொள்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். நிசப்தம் தொடர்ந்தது. மாதவனுக்கு டேப் ரெக்கார்டரை பற்றி ஞாபகம் வந்தது. ஓசைப்படுத்தாமல் உள்ளே நுழைந்து கையில் இருந்த பென்சில் டார்ச்சை அடித்து பார்த்தான். டேப் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. திரும்பி அறைக்கு வெளியே வந்து நின்று கொண்டான். 5 நிமிடங்களுக்கு பிறகு உள்ளே உரையாடல் மீண்டும் தொடங்கியது. பெரியவர் விழுந்து கிடக்கிறாரு. உயிர் இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. இல்லை, இறந்துட்டார். குழந்தை? அது இப்போ காணோம். தரையில் வேர்க்கடலை மாதிரி என்னவோ சிந்தி கிடக்குது. வேர்க்கடலை இல்லாது மாத்திரைகள். ஆமாம், பக்கத்தில் ஒரு கண்ணாடி பூட்டி கூட கவிழ்ந்து கிடக்குது. மறுபடியும் முன்னை காட்டிலும் அதிக நேரத்துக்கு நிசப்தம் நிலவியது. பிறகு ஒரு பெண்மணி படுத்திருக்கிறாங்க. இவரும் நோயாளி மாதிரி தான் தெரியுது. தூங்கி கொண்டிருக்கேன். யாரோ கூப்பிடுற மாதிரி எழுந்து உட்காடுறாங்க. யார் கூப்பிட்றாங்க? எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு சிறிது தெரிகிறது. உருவம் தெளிவாக இல்லை. ஆனால் பெண்ணா? ஆணு. வயதானவரா வாலிபமா? வயதானவர். ஆமாம், இப்போது எனக்கு கொஞ்சம் தெரியுது. படுத்திருக்கிற பெண்மணியிடம் அந்த உருவம் போகிறது. என்னவோ சொல்லுது, அதட்டுறது, மிரட்டுது. அந்த அம்மாள் மாட்டே முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தலை அசைக்கிறா, கையில் ஆடுறா, முகத்தை கையில் புத்துட்டு அழறா. எதுக்குன்னு தெரியுறதா? இருவருக்கும் என்ன நடந்துருக்குது? தெரியல. இந்த இடத்துல நம்ம பலமாக கம்யூனிகேஷன் செய்து கொள்ள முடியல. எனக்கு ஒரு எழுத்து தெரிகிறது. என்ன எழுத்து? யா என்கிற எழுத்து. யா இல்லை, பா. ஆமாம், பா. அப்புறம் வேறு எதுவும் தெரியல. அவர்களுடைய பேச்சு நின்றது. சற்றைக்கெல்லாம் எழுந்து கொண்டார்கள். மூடிய அறைக்குள் இருந்ததால் அவர்கள் முகத்தில் முத்தாய் வியர்த்திருந்தது. 2 பேருக்கு சட்டை தெப்பலாய் நனைந்து முதுகோடு ஒட்டியிருந்தது. எல்லோரும் ஹாலுக்கு திரும்பினார்கள். குளிர்ச்சியாய் ஜூஸ் அருந்தினார்கள். டேப் ரெக்கார்டரை முதலிலிருந்து கடைசி வரை போட்டு கேட்டார் சைக்காட்ரிஸ்ட். அவர் முகத்தில் சிந்தனை படர்ந்தது.
உங்கள் குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அமைதியாக கேட்டிங்கன்னா தொடர்புகள் புலப்படும் என்றார். எங்களை பொறுத்த மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்டு வெற்றிகரமாக வந்துருச்சு என்று இன்னொரு மகிழ்ச்சி நிறைந்த குரலில் சொன்னார். அவர்கள் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி பாராட்டி கொண்டார்கள், விடைபெற்றுக் கொண்டார்கள். இரவு படுக்கப் போகும் முன் மாதவன் மறுபடியும் ஒரு முறை டேப் ரெக்கார்டரை இயக்கினான். அமைதியாக சம்பாஷணைகள் மொத்தத்தையும் கேட்டான். அப்போது கல்பனாவும் அவன் அருகே இருந்தாள். மாதவன் ஒரு பெருமூச்சுடன் எனக்கு புரியுது என்று கூறியதும் அவனை ஆச்சரியத்துடன் நோக்கினான். என்ன புரியுது? அப்பா இறந்து போனதுக்கு காரணம் நம்ம குழந்தை பாபு. மாத்திரையை சாப்பிட அவர் தவித்து கொண்டிருந்த போது புட்டியை அவன் உடைச்சிட்டான். அந்த ஆத்திரத்தோடு இருந்திருக்காரு. எல்லா குழந்தைகள் மீதும் வெறுப்பு பழித்துக்கிறாரு. அதற்கு அம்மா கருவி. பா என்று எழுத்து வேறு யாரும் இல்லை, பாபு, நம்ம குழந்தை பாபு. கல்பனாவின் கண்களில் பீதி பரவியது. தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அள்ளி அணைத்து கொண்டாள். அம்மாவா? அம்மா இப்படி பழி? அவள் குரல் நடுங்கியது. அம்மா அம்மாவா இல்லை, இரத்த காட்டேரியா இருக்கா என்றான் அவன் அமைதியாக. என்னங்க இது, என்ன சொல்கிறீங்க என்று தன்னை மீறி கத்திவிட்டாள் கல்பனா. அவள் குரல் அந்த நிசி வேளையில் வீறிட்டு எழுந்து பங்களா சுவர்களில் மோதியது. தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 19. கல்பனாவின் கூச்சலை கேட்டு அந்த நள்ளிரவில் வீடு மொத்தமும் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அவர்களுடைய அறைக்கு ஓடி வந்தது. வந்தவர்கள் எல்லாருடைய முகத்திலும் பீதி எழுதி ஒட்டியிருந்தது. அனாவசியமான மர்மமான மரணங்களும் விபரீதமான சூழ்நிலைகளும் போதாதென்று மாதவன் அழைத்து வந்திருந்த ஆவி ஆராய்ச்சியாளர்கள் வேறே புதிய கிரியை ஏற்படுத்திவிட்டு போயிருந்தார்கள். வெறும் நிழலாட்டம் கூட பிசாசின் நடமாட்டம் போலவும், வெறும் வெளியின் யோசை கூட பேயின் கர்ஜனை போலவும் திகிலான கற்பனைகளை வளர்க்கும் அளவுக்கு அந்த வீட்டில் உள்ளவர்களின் உள்ளங்கள் ஊசி முறையில் புரண்டு கொண்டிருந்தன. ஆகவே கல்பனாவின் கூக்குரல் ஒரு பூகம்பத்தை எழுப்பியதில் ஆச்சரியமில்லை. என்ன நீ, என்னாச்சு என்றான் மாதவனின் தம்பி. இவர் நடுக்கத்தில் கல்பனாவுக்கு வாயில் வார்த்தை வரவில்லை. கணவனை சுட்டிக்காட்டி குழறினாள். தன் ஊகங்களை பற்றி என்ன சொன்னாலும் இவர்கள் நம்பப் போவதில்லை என்பது மாதவனுக்கு துல்லியமாக விளங்கியது. வீணாய் இவர்களை காபராப்படுத்துவானேன் என்று முடிவு செய்தவனாய், ஒன்றுமில்லை, இவள் ஏதோ சொப்பனம் கண்டு பயந்து அலறிட்டா, நீங்கள் போங்க என்று பதிலை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பினான். கதவை தாளிட்டான். பாரு கல்பனா, அனாவசிய சென்டிமெண்ட்ஸ் கூடாது. நான் சொல்கிறத மனசில் நல்லா வாங்கிட்டு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணேன் என்று அதட்டினார் போன்ற துணியில் சொன்னான். அந்த குரலில் இருந்த தீவிரம் அவளை சாந்தமடைய பண்ணியது. இருந்தாலும் நீங்கள் அம்மாவை பற்றி என்னென்னவோ கண்ணா பின்னு சொல்கிறீங்களே என்றார் கலங்கிய குரலில். இதில் கண்ணாவும் இல்லை பின்னாவும் இல்லை, உண்மையை சொல்கிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகள் மீது அம்மாவுக்கு வெறி ஏற்படுற மாதிரி என் அப்பாவின் ஆவி அவளை பண்ணி வச்சிருக்கு. குறிப்பாக பாபுவை எப்படி பழிதீர்த்து கொள்வதுன்ற தீர்மானமாக இருக்கிறான். எந்த நிமிடத்திலும் பாபுவுக்கு ஆபத்து வரப்போகுது. மறுபடி கத்தாத என்று அவள் வாயை பொத்தினான். அவன் கண்கள் தெரித்து விழுந்து விடுகிற மாதிரி கணவனை பார்த்தால் கல்பனா. சரி, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? பொறுமையாரு. பாபுவை கண்ணியாக வச்சு அம்மாவின் வெறியை அடக்க போகிறேன். பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை சரையல் என்று அணைத்து கொண்டார் கல்பனா. வேண்டாம் வேண்டாம், என் குழந்தை ஒன்றும் செய்யாதீங்க என்று மன்றாடினான். என் செல்லம், என் உயிர், உங்கள் அர்த்தம் இல்லாத பரிசோதனைக்கு அவனை பலி கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா இதே இருன்னு இப்போ தானே சொன்னேன். பாபுவை அவளிடமிருந்து வாங்கி மெல்ல படுக்கையில் விட்டான். பாபுவுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, அக்கம் பக்கத்தில் பல குழந்தைகள் உயிரை காப்பதற்காக நம்ம குழந்தையை தியாகம் செய்வோம். கல்பனா புடவை நுனியினால் வாயை பொத்தி கொண்டு விம்மி அழுதாள். வெகு நேரம் வரை அப்படியே கட்டிலில் சாய்ந்தபடி இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து தூங்கினாள். அவளையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் மாதவன். அப்படியே அவனும் தூங்கிவிட்டான். எத்தனை நேரம் ஆகியிருக்குமோ தெரியாது. சட்டென கண் விழித்து பார்த்தபோது அருகில் கல்பனாவும் இல்லை, பாபுவும் இல்லை. அரைக்கதவு திறந்திருந்தது. ஓடிப்போய் ஜன்னல் வழியை வெளியே பார்த்தான். பாபு மாதிரி தோன்றிய ஒரு குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு ஒரு உருவம் தோட்டத்தில் போய்கொண்டிருப்பது போல் தோன்றியது. பிறை நிலாவின் வெளிச்சத்தில் அந்த உருவத்தின் முகமே சரியாக தெரியவில்லை. மறுநிமிடம் அவனும் தோட்டத்துக்கு ஓடினான். யாரது? யாரங்க? நில என்று குரல் கொடுத்ததும் அந்த உருவம் இன்னும் வேகமாக ஓடியது. ஆனால் நாளையீட்டில் துரத்தி பிடித்து விட்டான் அவன். கிட்டத்தில் சென்று பார்த்தவன், கல்பனா, என்னாச்சு உனக்கு? தூக்கத்தில் நடக்கிறியா? மனைவியின் தோள்களை பிடித்து உலுக்கினான். என்ன விடுங்க, விட்டுடுங்க. இங்கே இருந்தால் குழந்தைய பலி கொடுத்துடுவீங்க நீங்கள். நான் டாக்ஸியில் ஆட்டோவை பிடிச்சி என் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நான் புறப்பட்டேன். நான் விட்டுடு என்று கையெடுத்து கும்பிட்டாள் அவள். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட பாபு பயத்துடன் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழலானான். கல்பனாவின் நிலைமையை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. வா போகலாம் என்று மனைவியை மெல்ல அணைத்து கொண்டு திரும்பினான். கல்பனா, இதில் நான் பலி கொடுப்பதோ கொடுக்காதோ எதுவும் கிடையாது. அம்மாவின் வெறியை பற்றி சொன்னேன்.
அவள் இப்போது மனித பிறவியாக இல்லை என்பதை மறந்து விடாதே. அவள் நினச்சா உன் அம்மா வீட்டுக்கால எந்த பாட்டனார் வீட்டுக்கு போய் நீ ஒளிந்து கொண்டாலும் துரத்தி கொண்டு வர முடியும். அவள் இப்போது ஒரு பேய், பிசாசு, எங்கே வேண்டுமானாலும் சஞ்சரிக்கக்கூடிய இரத்த காட்டேரி. புரியுதா? அவள் எதுவும் புரியாமல் தலையாட்டினாள். மாதவன் தொடர்ந்தான். அதனால தான் சொல்கிறேன், ஒளிந்து பிரயோஜனம் இல்லைன்னு, எதிர்த்து நிற்க போகிறேன், உண்டு இல்லைன்னு பண்ணிவிட போகிறேன். 2ஆம் முறை ஆக அன்றிரவு அவள் விசித்து கொண்டே கட்டிலில் படுத்தால். அவள் கன்னத்தில் படிந்திருந்த கண்ணீர் கரையை மெல்ல துடைத்துவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்தான் மாதவன். அன்று அவன் தூங்கவில்லை. அன்று மட்டுமல்ல, மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட அவன் தூங்கவில்லை. பகல் வேளைகளில் எங்கோ சுற்றிவிட்டு திரும்பினான். ஒரு நாள் அவனுக்கு என்னவோ தோன்றியது. தோட்ட பக்கம் நடந்தான். கடைசி கோடியில் அவனுடைய அம்மாவின் கல்லறை அப்படியே இருந்தது. அதன் தலைமாட்டில் நடப்பட்டிருந்த ரோஜா செடியில் ஒரே ஒரு மலர் விரிந்து சிரித்தபடி இருந்தது. சுற்றுமுற்றும் எங்கும் அமைதி தவழ்வதாகவே தோன்றியது. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மாறுதல், சலனம் அவன் மனத்துக்கு புலப்பட்டது. வெறும் பிரமை என்று உதற பார்த்தான், முடியவில்லை. அந்த இடத்தில் நிற்க நிற்க அமைதியின்மை அதிகரிப்பதாக தோன்றியது. வீட்டுக்குள் திரும்பிவிட்டான். ஆவி பேசுதே, மீடியம் சொல்லுதேன்னு நீ பாட்டுக்கு எல்லாரையும் கொலை நடுங்க பண்ணியிருக்கிற. வேலைக்காரர் கூட ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் லீவு போடுறான் அல்லது வேலையை விட்டே போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்செல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கம்முன்று என்று சகோதரர்கள் கண்டிப்பாக சொன்னார்கள். அவர்களுடன் மாதவன் விவாதித்து கொண்டிருக்கவில்லை. ஒரு பெரும் பயங்கரம் விரைவில் நிகழப்போகிறது என்று மட்டும் அவனுடைய உள்மனத்துக்கு தெரிந்தது. அப்படி நேரும்போது தான் ஏமாந்து விடாமல் விழிப்புடன் இருந்து போராட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான். அந்த பயங்கரம் எப்போது வரப்போகிறது, என்ன உருவில் வரப்போகிறது அவனுக்கு தெரியவில்லை. 1 வார காலம் அவன் இரவு நேரங்களில் கண்கொட்டாமல் இருந்தான். சிறு சலனம் கேட்டால் கூட உஷாராகி டார்ச் அடித்து வீடு முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு தான் திரும்பினான். முதல் 2-3 நாட்களுக்கு கல்பனா தூக்கம் இழந்தவளாக உதரும் உள்ளத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சிறிது சிறிதாக பயம் தெளிந்தவளாக தூங்கலானாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை டிவியில் மிக நீளமான தமிழ் படம். ஆங்கில செய்திக்கு பிறகும் தொடர்ந்து 10:30 மணி சுமாருக்கு முடிந்தது. ஆனால் படம் சுவாரஸ்யமாக இருந்ததால் எல்லோரும் விழித்து கொண்டு பார்த்தார்கள். அதன் பின்னரும் 1/4 மணி நேரம் படத்தை பற்றி வேடிக்கையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். மாதவனும் கல்பனாவும் கூட தங்கள் பிரச்சனைகளை மறந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அவரவர் அறைகளுக்கு படுக்க போய் விளக்குகள் அணைந்து வீடு நிசப்தத்தில் ஆழ்ந்தபோது மணி கிட்டத்தட்ட 12 ஆகிவிட்டது. பாபுவை அணைத்து கொண்டு படுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் கல்பனா உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள். வழக்கம் போல கொஞ்ச நேரம் மாதவன் படித்து கொண்டிருந்தான். டைரி எழுதி முடித்தான். மேஜை விளக்கை நிறுத்தலாம் என்று எண்ணிய போது சுவிட்சில் அவன் கை வைக்கவே இல்லை. அதற்குள் டக்கென்று ஓசை கேட்டது. யாரோ அவனுக்காக சுவிட்சை அணைத்தது போல. அறையில் இருள் சூழ்ந்து கொண்ட அதே சமயம் கல்பனாவையும் பாபுவையும் தன்னையும் தவிர இன்னொரு 4வது நபர் அங்கே நிற்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. மேலே சுழன்று கொண்டிருந்த மின்சார விசிறி நின்றுவிட்டது. மின்சார தடை ஏற்பட்டிருக்குமோ என்று நினைத்தவனாக எப்போதும் தலைமாட்டில் வைத்திருக்கும் டார்ச் விளக்கை எடுத்தான். விசையை அழுத்தினான். எரிய காணோம். செல் தீர்ந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. 2 நாள் முந்திதான் புது செல் வாங்கி போட்டிருந்தான். நல்ல கோடைக்காலமாக இருந்தும் மின்சார விசிறி அடியோடு நின்றிருந்த நிலையிலும் அவனுக்கு ஒரு சிலிர் என்ற குளிர் ஏற்பட்டது. உரை நிலையில் உள்ள பிரேத கிடங்கின் நடுவே நிற்பது போன்ற சில்லிப்பு அவன் இரத்த குழாயினுள் பிரவேசித்தது. யாரங்க நிற்கிறது என்று ஓங்கிய குரலில் வினவினான். எவ்வித பதிலும் வரவில்லை. ஆனால் யாரோ தன்னை கவனித்துக் கொண்டு வேண்டுமென்றே மௌனமாக இருக்கிற மாதிரி இருந்தது. யார் நீ? சொல்ல, யார் நீயே என்று இன்னும் பலமாக கேட்டான். பிறகுதான் இன்னொரு திகைப்பு அவனுக்குள் ஏற்பட்டது. முணுக் என்ற ஓசைக்கூடு கூட எழுந்துவிடும் வழக்கமுள்ள கல்பனா அவன் இவ்வளவு உறக்க சத்தமிட்ட பிறகு கூட எழுந்திராமல் படுத்திருப்பது அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. கல்பனா, கல்பனா என்று அவளை மெதுவை தட்டி பார்த்தான். சுவாசம் சீராக வந்து கொண்டிருந்தது. மிக ஆழமான நித்திரையில் அவள் மூழ்கியிருப்பது புரிந்தது. குழந்தையை பார்த்தான். பாபுவும் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுள் ஒரு கிறுகிறுப்பு தாக்கியது. ஸ்லோவாக அணைகிற டியூப் விளக்கு போல அவன் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அடைந்தது. வேற ஏதோ ஒரு சக்தி தன் காதுகளையும் கண்களையும் வாயையும் பொத்துகிற மாதிரி புலன்கள் மங்கின. வலுக்கட்டாயமாக தன்னைத்தானே உதறிக்கொண்டு விழித்திருக்க முயன்றான். தோட்டத்து பக்கம் பார்த்திருந்த ஜன்னல் திறந்தே இருந்தது. தொலைவானத்தில் நட்சத்திரங்களின் கண் சிமிட்டல்கள் தவிர மொத்த உலகம் நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க மிக குறைவான வெளிச்சம்தான் அறையினுள் பரவியிருந்தது. உணர்வுகள் அடங்கிக் கொண்டே வந்த போதிலும் உடம்பை சிலிர்க்க வைக்கும் ஒரு தோற்றத்தை அவனால் காண முடிந்தது. வாசற் கதவை திறந்து கொண்டு புகை போன்றதொரு உருவம் உள்ளே நுழைவதைக் கண்டான். அது மானிட உருவம் போல இருந்தது. சிதைந்த கோலம் போல இடுப்புக்கு கீழே கலைந்திருந்தது. மேல்புறம் தோளும் புஜங்களும் தெளிவற்று இருந்தன. ஆனா பெண்ணா என்று இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. அதன் கால்கள் தரையில் ஊன்றியிருக்கவில்லை. அந்தி மயங்கும் வேளையில்
வயல்வெளியில் காற்று பரவும் போது நாற்றுக்களின் நுனிகளில் ஒரு சிலிர்ப்பு பரவுமே, அதுபோல ஒரு காற்றின் விசும்பலை அவன் பார்த்தான். யாரோ இழுத்து வருகிற மாதிரி அது வளைந்து நெளிந்து காற்றில் மிதந்து வந்தது. தலைமயிர்கள் துடைப்ப குச்சிகள் போல விரைத்து கொண்டு நின்றன. முகத்தின் மற்ற அம்சங்கள் தெரியாவிட்டாலும் கண்கள் வெகு தீட்சண்யமாக கொல்லிக்கட்டையின் சிவப்புடன் எரிந்தன. வாயில் உதடுகளை சுற்றி அடர்த்தியாக ரத்தம் தெரிந்தது. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல மாதவன் ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டே இருந்தான். எந்த வினாடியும் பூர்ண மயக்கமடைந்து கீழே விழுந்துவிடப் போகிறோம் என்று அவனுக்கு சந்தேகம் வர புலப்பட்டது. அப்படி விழுந்தபின் என்ன விபரீதம் வேண்டுமானாலும் இங்கே நடக்கக்கூடும் என்பதையும் உணர்ந்தான். கடைசி சில உணர்வுகள் மிஞ்சியிருக்கும் போதே ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அப்படி அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே படுக்கையில் பாபு புரளுவதை கண்டான். அவனாக புரளவில்லை, யாரோ புரட்டுகிறார்கள். புரட்டுவது கல்பனா அல்ல. அவள் மறுபுறமாய் திரும்பி படுத்திருந்தாள். கல்பனா, கல்பனா என்று மீண்டும் கூப்பிட்டு பார்த்தான். அவள் எழுந்திருக்கவில்லை. இன்னும் அந்த விந்தை மயக்கத்திலே சிக்கியிருந்தாள். மேலும் மேலும் மாதவனின் கண்கள் பஞ்சடைந்து கொண்டிருந்தன. ஒரு அசுர முயற்சியுடன் தான் அவனால் பார்க்க முடிந்தது. இப்போது பாபு துவண்ட மாதிரி எழுந்தான். அந்த கோர உருவம் குழந்தைக்கு மேலே கவிழ்ந்த மாதிரி நின்றிருந்தது. அதன் கைகள் கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர, யாரேனும் குழந்தை இடுப்பை சுற்றி அணைத்து தூக்கினால் எப்படி வளையுமோ அதுபோல பாபு துவழுவதை பார்த்தான். குழந்தையின் முதுகை மட்டுமே ஒரு கை தாங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி தலை பின்புறம் தொங்கிக் கொண்டிருந்தது. வெயில் காலமாகியால் குழந்தைக்கு சட்டை போட்டிருக்கவில்லை. ஆகவே அதன் கழுத்து மெல்லிய நரம்புகள் ஓடுவது தெரியும் அளவுக்கு வாடிய முள்ளங்கி தண்டாய் விழுத்திருந்தது. மல்லாந்து தோண்டிருக்கும் குழந்தையை யாரேனும் முத்தமிடுவதற்காக உயர்த்தினால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயருமோ அப்படி அதன் தேகம் எழும்பியது. இன்னும் கண்ணிமைக்கும் நேரம் தாமதித்தாலும் தான் சக்தியற்று போய்விடுவோம் என்பது புரிந்தது மாதவனுக்கு. அவனுடைய கைகளும் கால்களும் அச்சத்தினால் விடவிடத்தன. காய்ந்த பாறாங்கல் போல நாக்கு வறண்டு உலர்ந்தது. இதயம் ரொம்ப நேரத்துக்கு ஒரு முறைதான் அடித்துக் கொள்கிற மாதிரி இருந்தது. அந்த கோர உருவத்தை மறுபடி நோக்கினான். ஒரு விகாரமான இழிப்பு அதன் வாயை சுற்றி பரவி இருந்தது. கண்கள் திருப்தியுடன் சிரித்து கொண்டிருந்தன. அதன் வாய்ப்புறத்தை நோக்கி அங்குலம் அங்குலமாய் பாபுவின் கழுத்து மேலெழும்பியது. அந்த பிஞ்சு கழுத்துக்கும் அந்த காட்டேரி வாய்க்கும் மயிரிழை இடைவேளை இருந்தபோது மாதவன் தன்னுடைய சக்தி அனைத்தையும் திரட்டி, ஆமா, நிறுத்து, வேண்டாமா, அதுவும் பேர, உன் பிள்ளையின் பிள்ளை, நிறுத்து என்று கூவினான். தொடரும்.